எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் போனஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. மகளிர் இட ஒதுக்கீடு சட்டத்தில் உள்ள தொகுதி மறுவரையறை சிக்கல்கள் குறித்து விவாதிக்க அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே பிரதமருக்கு கடிதம் எழுதியுள்ளார். இது குறித்து பிரதமருக்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில் மகளிர் இட ஒதுக்கீடு சட்ட அமலாக்கத்தில் உள்ள நடைமுறையை சிக்கல்கள் சுட்டிக்காட்டியுள்ளார். ஜனநாயகத்தை வலுப்படுத்தவும் அனைவரையும் அரவணைத்து முன்னேறவும் இந்த கூட்டத்தொடர் கூட்டப்படுவதாக நீங்கள் குறிப்பிட்டிருந்தால் அதனை செயலில் காட்ட வேண்டும் என்று தெரிவித்துள்ள அவர், மாநில சட்டமன்ற தேர்தல்கள் முடிவடைந்த பிறகு, அதாவது ஏப்ரல் 29ஆம் தேதிக்கு பிறகு எந்த நேரத்திலும் அனைத்து கட்சி கூட்டத்தை அரசு கூட்ட வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். மகளிர் இட ஒதுக்கீட்டை அமல்படுத்த மிக முக்கிய தேவையான தொகுதி மறுவரையை மற்றும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு தொடர்பான திருத்தங்கள் குறித்து விரிவாக விவாதிக்கப்பட வேண்டும் என்றும், மகளிர் இட ஒதுக்கீடு சட்டம் நிறைவேற்றப்பட்டாலும் தொகுதி மறுவரையறைக்கு பிறகே அது நடைமுறைக்கு வரும் என அரசு அறிவித்துள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். இது இட ஒதுக்கீட்டை தாமதப்படுத்தும் செயல் என எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து குற்றம் சாட்டி வருகின்றன என்ற நிலையில் இந்த சட்டத்தில் உள்ள முரண்பாடுகளை களைய அனைத்து கட்சியின் கருத்துக்களை கேட்க வேண்டும் என கார்கே வலியுறுத்தியுள்ளார்.